நமஸ்தே. பெரியவா சரணம். கணபதி ஸ்தபதி அவர்கள் தம் மனசில் இருக்கக்கூடிய இந்த சந்தேகத்துக்கு விடை தேடி பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கார். அவர் பெரியவாள் இன்னும் அப்ரோச் பண்ணி கேட்கல. லைனில் அவர் நின்றுருக்கிறதே பெரியவா அவரை கூப்பிட்டு விட்டு, இந்த விக்கிரகம் இந்த கல்லில் வடிக்கலாமா கூடாதான்னு நீ யோசிக்கிற, அதை பற்றிலாம் கவலைப்படாத, நீ பாட்டு செதுக்க ஆரம்பி, அது தானாக சரியாக போயிடும், இதுக்காக வருத்தப்படாத, நீ பண்ணுன்னு சொல்லி அமிச்சாலாம். இது கணபதி ஸ்தபதியே கும்பாபிஷேகத்தும் போது அங்கே இருந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சொல்லி அவருடைய மனசில் இருந்த எல்லாத்தையும் அப்படியே சொல்லி ஆனந்த கண்ணீர் விடிச்சிருக்கார். நான் வாயை திறந்து கூட பெரியவாளை கேட்க போகலை, என் மனசில் இருந்ததை அப்படியே பெரியவா கேட்டு எனக்கு பதில் சொன்னா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். அப்போ பெரியவா உத்தரவாயிடுத்து. இன்னும் சந்தோஷம் அவருக்கு. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு லீலை, எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் இதில் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் திரும்பி வந்து செதுக்க ஆரம்பிச்சாச்சு. விக்கிரகத்தை செதுக்கிண்டே போனால் முதல்ல எது நியூட்ரலாக இருந்ததோ செதுக்க ஆரம்பித்து கொஞ்ச நாளில் அப்படியே அதிலிருந்து ரொம்ப அருமையான ஒரு சப்தம், அந்த சப்தத்தை வச்சாக்கா ஒரு மணி ஓசை மாதிரியான ஒரு சப்தம், புல்லிங்கமான, அதாவது ஒரு ஆண் வர்க்கமான கல் அப்படிங்கிறது டக்குன்னு தெரிய ஆரம்பிச்சுதான். இவர் சொல்கிறார், இத்தனை வருஷமாக நானும் எத்தனையோ கல்லை வச்சு வடிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு கல் முதல்ல ஒரு வர்க்கமாக இருந்து அப்புறம் இன்னொன்னா மாறுறதாக நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இதுதான் பெரிய ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். அப்படி அதுக்கப்புறமா அவர் வடிக்க ஆரம்பித்து இந்த சிலையை, சுவாமிநாத சுவாமியினுடைய சிலையை ரொம்ப அழகாக வடித்து முடித்த பிறகு பெரியவாள்கிட்ட அதை எடுத்துன்னு போயிருக்கார். அந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு போய் பெரியவாள்கிட்ட காமிச்சு, பெரியவாள்கிட்டேருந்து முதல்ல உத்தரவு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சாராம். பெரியவா ஒரு நாள் முழுக்க, ஒரு ராத்திரி பகல் முழுக்க தன்னோடையே அந்த விக்கிரகத்தை வச்சுட்டாலாம். வச்சுட்டு தன் கையினால் அந்த சுவாமிக்கு விபூதி அபிஷேகம் அந்த விக்கிரகத்துக்கு பண்ணி, அந்த விக்கிரகத்தை முன்னும் பின்னும் முழுமையாக எல்லாம் பார்த்து லட்சணங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் அழகாக பார்த்து ரசித்தாலும். அப்புறம் கணபதி ஸ்தபதி அவர்களுக்கு நிறைய அனுகிரகமாக வார்த்தைகளை சொல்லி, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன், இந்த விக்கிரகத்திலேயே ஒரு தெய்வத்தன்மை அப்படியே ஸ்புரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இன்னொரு அப்சர்வேஷன் வேறு கொடுத்தாலாம். அதாவது நம்ம தெற்கில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமிக்கு ருத்ராட்சத்தை ஒரு வெள்ளியில் கோத்து மாலையாக நம்ம அணிவிக்கிறோம். இவர்கிட்ட இருந்து இந்த உத்தர சுவாமி மலையை வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்காகத்தான் நீ இந்த ருத்ராட்சத்தையும் சேர்த்து சிலையிலேயே வடிச்சிட்டியோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். கணபதி ஸ்தபதியை சொல்லியிருக்கார், எத்தனை பேர் இதை அப்சர்வ் பண்ணுவோம், இந்த சுவாமிநாத சுவாமிக்கு ருத்ராட்சத்தை இப்படி வெள்ளியில் கோத்து இங்கே மாட்டின்னு இருக்கோங்கிறதையும், அவருக்கு அதை அப்படியே சிலையிலேயே சேர்த்து வடிச்சிருக்குங்கிற வரைக்கும் யார் அப்சர்வ் பண்ணுவோம். பெரியவா அப்படி கேட்டாலும் அப்சர்வேஷன் அவ்வளோ அழகாக வந்திருக்கேன்னு சொல்லி பெரியவா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. தன் கையினால் விபூதி அபிஷேகம்லாம் பண்ணினான்னு சொல்லி அந்த படங்களெல்லாம் பெரியவா கையால் விபூதி அபிஷேகம் பண்ணதையும், பெரியவா இந்த விக்கிரகத்தை தன் கையினால் தடவி பார்த்ததையும் அவெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கா. இப்போ உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸையும் காமிக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு தரிசனம். சுவாமிநாத சுவாமி டபுள் ஆக்ஷன்னு சொல்லலாம். ஏன்னா பெரியவாளே இங்கே நின்றுண்டு சிவனும் முருகனுமாக இருக்கக்கூடிய நம்ம பெரியவா இந்த முருகனுடைய விக்கிரகத்தை கையினால் தடவி பார்க்கறதையும் விபூதி அபிஷேகம் பண்ணுறதையும் இங்கே தரிசனம் பண்ணுறோம். இதெல்லாம் அந்த ஸ்தல புராண புஸ்தகத்தில் இந்த விஷயங்களையும் சேர்த்து எழுதி வச்சிருக்கா. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. இந்த கோயிலினுடைய கட்டுமான பணிகள் அப்படியே மெதுவாக போயின்னு இருக்கு, எல்லாம் ஏற்பாடாகி நடந்துட்டுருக்கு. நடுவில் ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டி வரா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதான். இவாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வழக்கம் போல் என்ன பண்ணணும், நமக்கு ப்ராப்ளம்னு வந்தால் சுவாமி கிட்ட தானே போவோம். அதனால் நேராக பெரியவாள்கிட்ட தேடிட்டு போயிட்டா. கொஞ்சம் ஃபைனான்ஷியலி எல்லாம் ஒரு ஸ்டக்கான மாதிரி தெரியறது, ஏதாவது ஒரு வழி வேணும், அனுகிரகம் வேணும்னு சொல்லி பெரியவாளை தேடின்னு போனாலாம். பெரியவா அப்பா ஹைதராபாத்தில் இருக்கா. 1969 பெரியவாளுடைய கேம்ப் அங்கேன்னு போட்டிருக்கா. அப்போ பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் தான் ஏதாவது எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னொடனே, நீங்கள் நேராக இந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர், ஹைதராபாதுன்னு அப்போ ஸ்டேட் அது, இந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் ஆகப்பட்ட பிரம்மானந்த ரெட்டியும், அதே மாதிரி ரிலீஜியஸ் என்டோமெண்ட்ஸ் மினிஸ்டராக திரு PV நரசிம்மராவ் அவர்கள் அந்த காலத்தில் இருக்கார். இவா 2 பேரும் நீங்கள் போய் பார்த்து பேசுங்கோ. இந்த காமன் குட்டுக்காகனு ஒரு ஃபண்டு ஒன்று இருக்குது அவள்கிட்ட, அந்த ஃபண்டுலேருந்து அவளும் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பெரியவா உத்தரவு கொடுக்கவே இவா அவளை போய் பார்த்து, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அவள்கிட்டேருந்தும் சப்போர்ட் வந்து சவுத்தில் இருக்கக்கூடிய பல கோயில்கள்லேருந்தும் நிறைய ஃபண்ட்ஸ் வர ஆரம்பித்து நிறைய நடந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. அந்த இடத்துல பெரியவா ஒரு வார்த்தை சொன்னாலும், ஆறு இப்போ வத்தி போய் கிடக்கு, ஒரு பிரவாகம் வரப்போகிறது, இந்த வர ஆரம்பிச்சுடுத்துனா அப்புறம் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாலும். அன்னைக்கு தொடங்கினது இன்னி வரைக்கும் எந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஆப்ளிகேஷன் டிஃபிகல்ட்டி இல்லாமல் ஜோராக போயிட்டு இருக்கு இந்த கோயிலினுடைய ஃபைனான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இந்த விஷயத்தையும் எழுதியிருக்கா. இப்படி 1969 இதாகிடுத்து. அடுத்தது படிப்படியாக கோயில் கும்பாபிஷேகம் நெருங்கிட்டு வருது. 1973 7th June 1973 இந்த கோயிலினுடைய கும்பாபிஷேகம். அதுக்கு பெரியவாளை நேரடியாக வந்து இன்வைட் பண்ணிட்டார் வெங்கட்ராமன் சார். பெரியவா
அப்போ அந்த காலத்தில் என்னால் வர முடியாது அப்படின்னா பெரியவாளுக்கு அந்த டயத்தில் மறுபடியும் இங்கேருந்து பாத யாத்திரை அது வரைக்கும் போகிற பிளானில் இல்லை. அதனால் புது பெரியவாளை நான் வந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை போய் அவர் தலைமையில் நடத்தி வைக்க வேண்டியதுன்னு பெரியவா ஆக்ஞை பண்ணியிருக்கா. அப்போ ஜூன் மாதம் நடக்க வேண்டிய இந்த கும்பாபிஷேகத்துக்காக பிப்ரவரியிலேயே இங்கேருந்து புது பெரியவா பாத யாத்திரை ஆரம்பித்து ஜூன் மாதம் அங்கே இருக்கா மாதிரி போய் ரொம்ப ஜோராக எல்லாம் நடத்தி வச்சா அப்படிங்கிற விஷயத்த அங்கே எழுதியிருக்கா. இதில் நான் முதல்ல சொல்லின்னு வந்த விஷயம் ஒன்று இருக்கேன். இந்த முருகனும் சங்கரரும் சேர்ந்துன்னு அந்த சேர்ந்துங்கிறத இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அந்த பிரதிஷ்டையில் அடியில் வைக்கக்கூடியதான ஒரு யந்திரம் இருக்குது. இந்த யந்திரத்திலிருந்து ஆக்கர்ஷித்து பெரிய ஒரு சக்தியை ஆக்கர்ஷிச்சுட்டு தான் இந்த சுவாமி நமக்கெல்லாம் அனுகிரகத்தை கொடுக்குறார். அப்போ அங்கே ஸ்தாபிதம் பண்ண வேண்டிய யந்திரம்னு ஒன்று இருக்கு. அது என்ன யந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறத பெரியவா கிட்ட ஒரு யந்திரத்தை பேப்பரில் வரைஞ்சி கணபதி ஸ்தபதி அவர்கள் முன்னாடி வரைஞ்சி பெரியவா கிட்ட அப்ரூவல் வாங்கி வச்சுட்டு இருக்கார். இந்த மாதிரி ஒரு யந்திரத்தை பண்ணணும், இந்த யந்திரத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணணும்னு. இந்த விஷயம் தெரியாமையே செப்பரேட்டாக இன்னொருத்தர், அதாவது இந்த சமாஜம் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி தர்மபுரம் ஆகம பாடசாலையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு யந்திரத்தை தயார் பண்ணுறார். ஏன்னா அவள் ரெக்வஸ்ட்டில் அந்த யந்திரம் எப்படி இருக்குன்னா சர்வ வசீகரண யந்திரமாக ஒரு யந்திரத்தை அவர் தயார் பண்ணுறார். அதை எடுத்துன்னு போய் பெரியவாள்கிட்ட காமிச்சு இந்த யந்திரத்தில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பெரியவாள்கிட்ட காமிச்சு அவர் உத்தரவை வாங்கிட்டு இந்த யந்திரத்தை அனுப்பலாமா பிரதிஷ்டைக்குன்னு கேட்குறார். பெரியவா ஆகட்டும், நன்னா இருக்குது, இதை பண்ண சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அதை பெரியவா பூஜையில் வச்சு இதையும் எடுத்துன்னு போய் புது பெரியவாள்கிட்ட அங்கே கேம்பில் சந்திரமௌலீஸ்வர பூஜையோடு சேர்த்து வச்சுக்க சொல்லி அதுக்கும் பூஜையை நடத்தி கொண்டு கொடுக்க சொல்லியிருக்கா. இது ரெண்டும் செப்பரேட்டாக நடந்திருக்கிறது பாக்கி யாருக்கும் தெரியாது. பிரதிஷ்டைக்கு, அதாவது கும்பாபிஷேகத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த யந்திரங்களை எடுத்து பிரதிஷ்டைக்கு கர்ப்பன்யாசன் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த யந்திரத்தை கொண்டு வந்து பார்க்கும்பொழுது தான் தெரியறது இவர் ஒரு யந்திரம் கொண்டு வந்திருக்கார், கணபதி ஸ்தபதி பேப்பரில் வேற ஒரு யந்திரத்தை வரைஞ்சி பெரியவாள்கிட்ட அனுகிரகம் வாங்கி வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இவாளுக்கு டைமும் இல்லை, என்ன பண்ணுறது, இது வேற வேற யந்திரங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எடுத்து செக் பண்ணி பார்த்தாக்கா ஒரு யந்திரம் சிவபரமான யந்திரமாக இருக்கான், ஒரு யந்திரம் ஸ்கந்தனுடையதான யந்திரமாக இருக்கு. இந்த ரெண்டும் பெரியவா கையில் போய் பெரியவாளுடைய பிளெஸ்ஸிங்கோட வந்திருக்கு. ஒரே தீர்மானம் தான் ஆச்சு. பெரியவா இது ரெண்டும் இங்கே இருக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கா அப்படின்னு வச்சுட்டு இவர் ஏற்கனவே தயார் பண்ணின்னு வந்த இந்த யந்திரம் இருக்கே, பூஜையிலெல்லாம் வந்த யந்திரம், அந்த யந்திரத்தினுடைய பின்பக்கத்திலேயே கணபதி ஸ்தபதி வரைஞ்சி எடுத்துன்னு வந்த அந்த யந்திரத்தையும் வரைஞ்சி இந்த ஒரே யந்திரத்தில் சிவனும் ஸ்கந்தனும் சேர்ந்து இருக்கா மாதிரி வச்சு பிரதிஷ்டை ஆயிருக்கு. அதனால இந்த மூர்த்திக்கே என்ன பேருன்னு கேட்டால் சிவஸ்கந்த சுவாமி. இங்கே தமிழ்நாட்டில் நம்ம வச்சிருக்கிற பேர் இவருக்கு சுவாமிநாத சுவாமின்னு இருக்கார். இதே சுவாமி மலை மாதிரியே அங்கே உத்தர சுவாமி மலையை நம்ம வச்சிருக்கா. சுவாமிநாத சுவாமி தான் சொல்லணும் வாஸ்தவத்தில். ஆனால் இப்படி ஒரு விசேஷம் இருக்கிறதுனால சிவனும் ஸ்கந்தனும் சேர்ந்ததாக ஒரு மூர்த்தி அங்கே பிரதிஷ்டையாக இருக்காருங்கிறத காட்டுறதுக்காக சிவஸ்கந்த சுவாமின்னு இந்த சுவாமிக்கு பேர். அப்போது அதுலேயும் ஒரு லீலை பண்ணி அந்த லீலையின் மூலமாக பெரியவாளுடைய அனுகிரகம் சிவனும் ஸ்கந்தனும் வெவ்வேறு இல்லை, சாட்சாத் ஒன்னே தான்னு அந்த ஒன்றாகவே இருக்கக்கூடிய பரபிரம்மத்தின் மூலமாகவே நமக்கு தெரிய வந்திருக்குங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படி அந்த யந்திர பிரதிஷ்டையாகி இந்த சுவாமி அப்புறம் கும்பாபிஷேகம் ரொம்ப ஜோராக புது பெரியவா தலைமையில் நடந்தது அப்படிங்கிற விஷயங்களை அவள் எழுதியிருக்கா. இது கும்பாபிஷேகம்லாம் ஆயிடுத்து. லீலைகள் இதோட முடியல. கும்பாபிஷேகம் அந்த 1973 ஜூனில் ஆயிடுத்து. ஆனால் இதுக்கு நடுவில் அவள் இன்னொரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கா, ஆசைப்பட்டிருக்கா. அது நடுவில் நடக்காமல் போயிடுது. என்னென்னா இந்த எல்லா கோயில்கள்லையும் தமிழ்நாட்டில் பார்க்கலாம், வருஷத்தில் சில நாள்கள் மட்டும் சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் சுவாமி மேலே விழறா மாதிரி அந்த சாளரத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அப்போ சூரியனே வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் அங்கே பண்ணணும்னு அவள் ஆசைப்பட்டாலாம். அதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெட்டீரியாலஜி எல்லாம் இருக்கே, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட போய் சூரியனுடைய இந்த சர்க்குலேஷன் எப்படி இருக்குது, அவருடைய டிரான்சிஷன் எந்தெந்த சைடில் வருது, எந்த ஆங்கிளில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், கிழக்க பார்த்தாப்புல சுவாமி இருக்குது, எந்த ஆங்கிளை பார்த்து எந்த லாங்கிடியூட் லாட்டிடியூட்லாம் சொல்கிறாள் அது மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும்னு அவள்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு போய் கேட்டிருக்கா. அவள் சொல்லிட்டாலாம், இதெல்லாம் உடனடியாக நீங்கள் கேட்டாலாம் சொல்ல முடியாது, ஒரு வருஷமாவது சூரியனுடைய டிரான்சிஷன் நாங்கள் அப்சர்வ் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் கரெக்டாக இந்த இடத்துல எப்போ வரும்னு சொல்ல முடியும், அதனால் மன்னிச்சிருங்கன்ட்டாலாம். ஸோ இவள் சீலிங்கில் கரெக்டாக அதை எப்படி ஓட்ட போடணும்னு வச்சுருந்தாலும் அது பண்ணாமல் விட்டுட்டோம். ஆனால் ஸோ அது ஒன்று மனசுக்கு கொஞ்சம் ஒரு குறைவாக தான் இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் நடந்தது. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த முக்கியமாக இந்த மெயின் டோர் இருக்கு, அந்த டோர்னுடைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சிற்பிகள் என்ன பிளானில் வச்சுருந்தாலோ அந்த பிளான்லேருந்து பெரியவா வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஃபியூ ஃபீட் அவே அப்படின்னு அதை தள்ளி வைங்கோ அப்படின்னு சொல்லி பெரியவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாலாம். அது மாதிரி இவா நடத்திட்டா.
அதனால் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குறைபாடு, இந்த ஒன்று மட்டும் நடக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. கும்பாபிஷேகம்லாம் பூர்த்தி ஆகிடுத்து. ஜூன் மாதம் 1973. 74ல் மார்ச் மாதம் சாதாரணமாக ஒரு 7 மணி போல் தான் கோயில் திறப்பாளாங்க. ஆனால் அன்னைக்கு ஏதோ ஒரு ட்ரஸ்டிக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான ஒரு காரியம், சீக்கிரமாக அங்கே கோயிலுக்கு போகணும்னு சொல்லி 6 மணிக்கே அவர் உள்ளே போய் பார்த்தாக்கா முருகனுடைய இடது பக்கத்தில் அப்படியே சூரிய வெளிச்சம் பலார்னு விழுந்துட்டுருக்கான். அவர் எழுதியிருக்கார், நாங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்கல, அப்படி பளீர்னு சூரிய பிரகாசம் இங்கே சுவாமி மேலே விழுறதேன்னு இன்சிடென்டலி அப்படி போய் நோட்டீஸ் பண்ணோம். அடுத்து அப்சர்வ் பண்ணால் அடுத்த 5 நாள், அந்த 20லேருந்து 24ன்னு 5 நாள் சூரிய ஒளி அப்படியே முருகன் மேலே முழுக்க விழுந்து அபிஷேகமாக விழுந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு அதுக்கப்புறமா இவ தெரிஞ்சுட்டாலாம். இந்த பெரியவாள்கிட்ட இவ எடுத்துன்னு போய் கேட்கும் பொழுது அந்த டோரை கொஞ்சம் இந்த ஃபியூ ஃபீட் அவேன்னு தள்ளி வைக்க சொன்னால, வெறும் அது மாத்திரம்தான் ரீசன். பெரியவா எதையுமே கேட்கல, இது மட்டும் நகர்த்துங்கோன்னு சொன்னதில் அந்த சூரியனுடைய அபிஷேகம் நேராக அங்கே விழறா மாதிரி ஏற்பாடு பெரியவா அனுகிரகத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சுட்டா. இன்னி வரைக்கும் வருஷா வருஷம் இதே மாதிரி மார்ச் மாதத்தில் ஒரு 5 நாள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு சூரிய பூஜையாக விசேஷமாக அது நடக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவள் எழுதியிருக்கா. இப்படி கார்த்திகை மாதம் முழுக்க பூர்த்தியாக போகிறது. கார்த்திகை மாதம் முழுக்க முருகனை ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியமோ, இது முடியும் பொழுது முருகன்னு சொல்கிறது தனியாக வேற ஒரு என்டிட்டி இல்லை, சாட்சாத் அதே பரமேஸ்வரனே தான் இந்த பிள்ளைங்கிற ரூபத்திலையும் எத்தனையோ லீலைகளை காமிச்சுட்டு இருக்காங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டோம். இந்த பரமேஸ்வரனும் முருகனும் சேர்ந்த ஒரே ரூபமாக, அது மாத்திரமில்லை, முருகனை தொழைப்போய் மூவரையும் தரிசித்தேன்னு சொல்லுவா. முருகனை நினச்சிட்டு இவர்னு பார்க்க போனாக்கா 3 பேரை பார்த்தோம். யாருன்னா பரமேஸ்வரன், அம்பிகை, முருகன். அப்படி 3 பேரும் சேர்ந்த ரூபமாக சாட்சாத் நம்ம பெரியவாளே தான் இங்கே இருந்து எல்லா அனுகிரகத்தையும் பண்ணிட்டு இருக்கிற பரமாத்மாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு பாக்கியம் இந்த கார்த்திகை மாதத்தில் கிடச்சிது. அடுத்த நாளைக்கு மார்கழி மாத உற்சவத்தை நாளையிலிருந்து ஆரம்பிப்போம். பெரியவா சரணம்.